நம்மளால எஸ்கேப் ஆக முடியாத இடம் அப்படின்னு நம்மளால எஸ்கேப் ஆக முடியாத டாபிக்ஸ் இந்த 2 டாபிக்ஸ் நான் பார்க்க போற 2 டாபிக்ஸ் சேர்ந்ததுதான் எஸ்கேப். நம்ம பிரெயின் கூட இதுல எஸ்கேப் ஆக முடியாது. ஆகலாம். நம்ம பிரெயின் இதுல எஸ்கேப் ஆச்சுன்னு சொன்னா வெற்றின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்துல இப்போ எஸ்கேப்ன்ற ஒரு வார்த்தைக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். இப்போ ஒரு சவால் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொன்னா சவால்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்றது வந்து நீங்க நெகட்டிவா எஸ்கேப் ஆகுறது அப்படின்றது வந்து ஒரு வழி. பாசிட்டிவாவும் எஸ்கேப் ஆகலாம், அது இன்னொரு வழி. ஸோ நெகட்டிவ் எஸ்கேப்னு சொன்னா ஒரு சவால் வரும்போது ஓடிடுறது, அந்த இடத்துல இருந்து ஓடிடுறது. எஸ்கேப் மெக்கானிசம், போன் எடுக்காம ஆகுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஆனா அது வந்து வெற்றிக்கான ஒரு வெற்றியாளர்களுடைய ஒரு பண்பாது இருக்க முடியாது. வேற மாதிரி வந்து எஸ்கேப் ஆகலாம். அப்படின்னா என்னன்னா அந்த சவாலை விட நம்ம அவுட் பெர்ஃபார்ம் பண்றது. அதாவது ஒரு 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 பள்ளிக்கூடத்திலே இல்ல ஒரு வகுப்பறையில ஒரு மாணவன் இருந்தா ஒரு புதிய மாணவன், ஏற்கனவே ஒரு மாணவன் வந்து முதல் ரேங்க் எடுத்துட்டு இருக்கிற மாணவனுக்கு சவால் யாருன்னா புதியதாக ஒரு மாணவனோ மாணவியோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிக்க ஆரம்பித்து அங்க வந்து அந்த 2ஆம் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டா கூட, இல்லைன்னா முதல் ரேங்க் அந்த புதுசா வந்த தம்பியோ இல்ல பொண்ணோ வந்து எடுத்துட்டு இவர் 2ஆவது ரேங்குக்கு போயிட்டா வந்து அப்போ அது வந்து ஒரு சவால் தான் அந்த தம்பிக்கு. கரெக்ட் தானே? அப்போ அந்த சவால் 2 வழி. ஒண்ணு வந்து அந்த புதியதாக வந்த அந்த தம்பி அல்லது பொண்ணு அவங்கள சரி அவங்க எடுத்துட்டு போடுன்னு சொல்லிட்டு செக்ஷன் மாத்திட்டு போயிடுறது. இன்னொரு செக்ஷன்ல என்ன இல்லை, இவ்வளவு பர்ஃபார்மர் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போயிடுது. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வரணுன்றதுக்காக சுமாரா படிக்கிற குழந்தைங்க கிளாஸுக்கு மாத்திட்டு போயிடுறது. இது வந்து ஒரு மோசமான ஒரு சமாச்சாரம். பட் அப்படி பண்றதுன்றது நம்மளே பார்க்கிறோம். நம்ம வந்து வகுப்பறை அளவில் நடக்குதோ நடக்கலையோ, ஒரு குடும்ப அளவுலயே இது நடக்குது, இல்லைன்னா வந்து சொந்தக்காரங்க அளவுல இது நடக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கரெக்டா? ஹலோ, என் கூட இருக்கீங்களா எல்லாம்? இது என்ன பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். இப்போ அந்த புதிய மாணவன் அல்லது புதிய மாணவி வரும் பொழுது அந்த மாணவன் அந்த மாணவி வந்து ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் படிச்சாங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு 12-13 மணி நேரம் படிச்சா என்ன ஆகலாம்? கண்டிப்பா அந்த மாணவன் மாணவி விட என்ன பண்ண முடியும்? நம்மளால பெட்டரா பண்ண முடியும். அப்போ இதுவும் எஸ்கேப் தான். அதாவது இந்த மனித மனசு வந்து எப்பயுமே எஸ்கேப் ஆக துடிக்கிற மனசுதான். அது எல்லாருக்கும் தான். இது வந்து இது இயல்பு. இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான். பட் அந்த க்ளோஸான ஃப்ரெண்டு கூட சரி கிளம்பலாமா அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கேட்க ஆரம்பிச்சிடுவார். கரெக்டா இல்லைங்களா சார்? கரெக்ட் தானே? ரொம்ப க்ளோஸ் தான். ஆனா ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு சரி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டே இருப்பாரு. க்ளோஸ் ஆன கிளம்பலாம் பாட்டை டைம் வச்சு. அப்போ அந்த என்னன்னா தெர் இஸ் அன் எலாஸ்டிசிட்டி. இந்த ஹியூமன் பிரெயினுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கு. அந்த எலாஸ்டிசிட்டி வந்து என்ன? எலாஸ்டிக்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சார். தெரியுமா? எலாஸ்டிக்னா தெரியும் தானே? நம்ம எல்லாமே ரப்பர் பேண்ட் இருக்குன்னா அது எலாஸ்டிக். ஸோ அது போல அந்த எலாஸ்டிசிட்டின்றது வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஹியூமன் பிரெயினுக்கு கூட அது இருக்கு. அந்த எலாஸ்டிசிட்டி கூட இல்லாத ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அநேகமா வந்து ஒரு ஞானியா தான் இருக்க முடியும். இல்லைன்னா வந்து மிகப்பெரிய ஒரு துறவி, மிகப்பெரிய ஒரு குரு. இவங்களுக்கு வந்து அந்த எலாஸ்டிசிட்டின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எலாஸ்டிசிட்டின்றது வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா வந்து காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக அவங்க எலாஸ்டிசிட்டி உருவாக்கிக்கிறாங்க, அதிகப்படுத்திக்கிறாங்க. இன் ஜெனரல் இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ ஏன் அந்த எலாஸ்டிசிட்டி வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஓகே ஒரு லிமிட் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? அந்த லிமிட் அப்படின்றது ஏன் வருதுன்னு சொன்னா, அந்த பிரெயினுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேணா கேட்கும் தன்மை இருந்தால் கூட, அந்த திறமை இருந்தால் கூட சரி போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பிரெயின் ஆசைப்படும். பிகாஸ் ஒரு சிலர் எஸ்கேப் ஆகுறதுக்கு உண்மையாவே நெகட்டிவா எஸ்கேப் ஆகுறதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம போய் பார்த்தது போல. ஆனா இன்னும் ஒரு சிலர் பெர்ஃபார்மர்ஸே கூட
எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏன் ஆசைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். தே வாண்ட் சேஞ்ச். ஹியூமன் பிரெயின் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் வாட்? வெரைட்டி. இது நீங்க எழுதிக்கோங்க சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஃபார்முலா. இட்ஸ் a வெரி பிக் பிசினஸ் ஃபார்முலா. வெரைட்டி. வெரைட்டி அப்படின்ற ஒரே வார்த்தை தான் சார். இந்த ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய பிசினஸ் ஃபார்முலா. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இட்லியிலேயே வந்து 30 வெரைட்டிஸ் இட்லி, 33 வெரைட்டிஸ் இட்லின்னு சொல்லிட்டு விப்பாங்க. அந்த இடத்துக்கு நெறைய மக்கள் போறாங்க. ஆனா அங்க சேல்ஸ் ஆகுறது ஒரு 6, 7 வெரைட்டி தான் சேல்ஸ் ஆகும் நீங்க பார்த்தீங்கன்னா. ஆனா ஹியூமன் பிரெயின் ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் வெரைட்டி. இப்போ அ ஒரே பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் அப்படியே போச்சுன்னு சொன்னா, இது என்னடா இது? ரொம்ப ஒரு அ மோனோட்டோனஸா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மோனோட்டோனஸா இருக்கு. ம். மோனோட்டோனஸ்ன்னா என்ன? டோனுன்னா என்ன? மோனோடோன்னா ஒரே மாதிரி அப்படின்ற மாரி அர்த்தம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ இருக்கு. ஸோ எஸ்கேப் ஆகுறதுக்கு எல்லா ஹியூமன் பிரெயினும் வந்து விரும்புறதுன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஒரு லிமிட் இருக்கு. பட் அது வந்து அ தப்பிச்சுட்டு ஓடி போறதுக்கு எஸ்கேப் ஆகுறதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாசிட்டிவா அந்த இடத்த வந்து அந்த இடத்தை கேப்சர் பண்ணி எஸ்கேப் ஆகுறதுன்றது 2 வழி. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஃபைட் மெக்கானிசமா, ஃப்ளைட் மெக்கானிசமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஃபைட் மெக்கானிசம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து போராடி அந்த இடத்த வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து பண்றதுன்றது. இன்னொன்னு வந்து எஸ்கேப் ஆயிடுறது.